சைல்டு சின்ன என்ன காலங்கத்துல வீடியோ அப்படின்னு கேக்குறீங்களா? நான் ஹெல்மெட் வாங்க போறேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்ல, அந்த ஹெல்மெட்டை வாங்க தான் போயிட்டு இருக்கேன் வேலூருக்கு. ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன். ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஸ்ட்ரைட்டா கேமராமேனை பார்க்க போயிட்டேன். ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல போலான்னு பிளான் பண்ணோம். என்னுடைய பழைய சைக்கிள் வந்து ரிப்பேர்ல இருந்துச்சு. இந்த ஒரு சைக்கிள்ல போக முடியாதுன்றனால நம்ம வண்டியில போலான்னு பிளான் பண்ணோம். நம்ம கிட்ட பைக்கே இல்லைங்க. அதனால ஃப்ரெண்டு கிட்ட பைக் கேட்டு வாங்கிட்டு போனோங்க. சரி சைக்கிளை என் வீட்லயே பார்க்கிங் பண்ணிடு அப்படின்னு சொன்னா சைக்கிளை கேமராமேன் வீட்டுல விட்டுட்டு வண்டியில கிளம்பிட்டோம். இதுதான் எங்க ஊரு முருகர் ரத்னகிரி கோவில். இந்த கோயில் வந்து வேலூர் டு சென்னை ஹைவே பக்கத்துல இருக்கும். இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்ல ஒரு பெரிய தப்பக்குளம் ஒண்ணு புதுசா கட்டி இருக்காங்க. வேற லெவல்ல இருக்கும். நான் கூட ரீசெண்டா இன்ஸ்டாகிராம் சர்டிபிகேட் அன்பாக்சிங் பண்ணேன் இல்ல, நம்ம வீடியோ டெய்லி வாட்ச் பண்றவங்களுக்கு தெரியும். அந்த இடத்த தான் சொன்னேன். இப்போ நாங்க ஹைவேக்கு வந்தாச்சு. இப்போ நாங்க வேலூருக்கு போயிட்டு இருக்கோம். இங்க இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும் அந்த ஹெல்மெட் ஷாப்பு. நாங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்கோம். 2 டேஸ் கழிச்சு வர சொன்னாங்க. நாங்க 3 நாள் கழிச்சு தான் போனோம். வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ண ஹெல்மெட் வந்துடுச்சுன்னு சொன்னாங்க. நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் 3வது நாள் கிளம்பி போனோம். ஹைவேல தானே போயிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க, இப்போ என்ன சர்வீஸ் ரோட்ல போயிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறீங்களா? இங்க ஒரு பிரிட்ஜ் வருதுங்க, அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. அதனாலதான் சர்வீஸ் ரோட்ல வழி விட்டு இருந்தாங்க. மெயினா இங்க ஒரு பிரிட்ஜ் வர்றதுக்கு காரணம் அந்த ஒரு பெரிய ஆக்சிடென்ட் தாங்க. ஹைவே ரோட கிராஸ் பண்றதுக்கு சின்னதா ஒரு வழி இருக்கும். அந்த வழியில 2 வீலர் வந்துருந்துச்சு. அவர் ராங்கா கிராஸ் பண்ணதுனால எதிரில வந்த பஸ்ஸுக்காரன் கண்ட்ரோல் மீறி சைட்ல எடுத்துன்னு போய் விட்டுட்டு இருக்கான். ஃபுட்பால் அடிச்சுட்டு வந்த 10 பேருக்கு மேல டெத் ஆயிட்டாங்க. அதனாலதான் இமிடியேட்டா இங்க ஒரு பிரிட்ஜ் கட்ட பிளான் பண்ணாங்க. நம்ம ஹெல்மெட் ஷாப்புக்கு போறதுக்கு இன்னும் 7-8 கிலோமீட்டர் தான் இருக்கு. நாங்க 2 பேரும் ரொம்ப ஆர்வத்தோட போயிட்டு இருக்கோம். என்னை விட கேமராமேன் தான் ரொம்ப ஆர்வமா இருக்கான் அந்த ஹெல்மெட் மேல. அந்த ஹெல்மெட் லுக் சூப்பரா இருக்குங்க. நான் சைக்கிள் சர்வீஸ் பண்ணலான்னு வச்சிருந்த காசு எல்லாம் சரியா போச்சு இந்த ஹெல்மெட் வாங்குறதுக்கு. ஹைவே வந்தாச்சு. இதுக்கப்புறம் ஒரு 7-8 கிலோமீட்டர் ஹைவே போயிட்டு அங்க இருந்து நியூ பஸ் ஸ்டாண்டு போனோம். ஓல்டு பஸ் ஸ்டாண்டு கிடையாது. நாங்க இப்ப கிரீன் சர்க்கிள் ரீச் ஆயிட்டோம். இங்க இருந்து ஹெல்மெட் ஷாப்புக்கு இன்னும் ஒரு 3-3.5 கிலோமீட்டர் தான் இருக்கும். இங்க இருந்து ரைட் அடிச்சு நியூ பஸ் ஸ்டாண்டு தாண்டி அந்த ஹெல்மெட் ஷாப் இருக்கு. அந்த ஷாப் எங்க இருக்குன்னா வேலூர் டு காட்பாடி ரோடு போற வழியில லெஃப்ட் சைட்ல இருக்கு. கிரீன் சர்க்கிள்ல ஒரு ஃபன்னி மூமெண்ட் பாருங்களேன். சரி சரி. நம்ம இப்ப வேலூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிட்டோம். நியூ பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸ் காட்டுறேன் பாருங்க. இதுதான் நியூ பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸ். இங்க இருந்து ரைட் சைடு போனோம், பிரிட்ஜ் எல்லாம் தாண்டி போனோம். சரி வாடா எதனா சாப்பிட்டு போலாம் இல்ல ஜூஸ் எதனா குடிச்சிட்டு போலான்னு கேட்டா அதெல்லாம் வந்து பாத்துக்கலாவா, நமக்கு சாப்பாடா முக்கியம், நமக்கு ஹெல்மெட் தான் முக்கியம் சொல்லிட்டு வண்டியை ஸ்பீடா விட்டாப்புல. இதுதான் வேலூர் ஆற்றங்கரை பிரிட்ஜ். இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்கும். இந்த ரோடு வந்து வேலூர் டு காட்பாடி ரோடு. நம்ம கடைக்கிட்ட வந்தாச்சு. வெளியே ஒரு பெரிய ஹெல்மெட் இருக்கும் பாருங்க. அதை பாருங்க, லெஃப்ட் சைட்ல பாருங்க. ஷாப் நேம் வந்து ஒமேகா ஹெல்மெட்ஸ். நம்ம ரீச் ஆயிட்டோம். உள்ள போலாம் வாங்க. உள்ள கஸ்டமர் இருக்காங்க. கஸ்டமர் போனதுக்கு அப்புறம் உள்ள போயிட்டோம். ஃபர்ஸ்ட் நாள் போகும்போது ஆஃப் ரோடிங் ஹெல்மெட் வந்து இது 3 தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த அண்ணன் கிட்ட கேட்டேன், நான் வேற கலெக்ஷன் எதனா இருக்கானா ஆஃப் ரோடிங் ஹெல்மெட்லன்னு கேட்டேன். உனக்கு என்ன பிராண்ட்ல வேணும்பான்னு கேட்டாரு. அண்ணா எனக்கு இந்த பிராண்ட்ல இதே சேம் ஹெல்மெட் வேணும்னான்னு சொல்லிட்டு போன்ல காட்டுனேன். நான் கேட்ட ஹெல்மெட் இப்போதைக்கு இங்க ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பிரதர், நம்மளுடைய பிரான்ச்சு கோயம்புத்தூர்ல ஒன்னு இருக்கு, அங்க கேட்டு செக் பண்ணிட்டு சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அது வரைக்கும் நாங்க ஷாப்பை விசிட் பண்ணிட்டு இருந்தோம். நான் வந்து ஒரு 2000-3000ல ஒரு ஃபுல் பிளாக்ல வாங்கலாம்னு நினைச்சேன். 1 டைம் தான் வாங்க போறோம். கொஞ்சம் குவாலிட்டியா பிராண்டட் ஐட்டமா வாங்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சிருந்தேன். உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்மெட் வேணும்னு சொன்னாலும் அந்த ஷாப்ல உங்களுக்கு கிடைக்கும். அங்க ஸ்டாக் இல்லைனாலும் சேம் பிரான்ச்சு கோயம்புத்தூர்ல ஒன்னு இருக்கு, அங்கிருந்து உங்களுக்கு ஆர்டர் பண்ணி எடுத்துன்னு வந்து தருவாங்க. ஹெல்மெட் ஹெட்மாஸ்க்கு ஒன்று வாங்கிட்டேன். அப்புறம் அந்த அண்ணன் கால் பண்ணி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லிட்டாரு, உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, நான் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்றேன்னு சொன்னாங்க. 2000 அட்வான்ஸா பே பண்ணுங்க, 2 டேஸ்ல வந்து வாங்கிக்கன்னு சொன்னாங்க. நாங்களும் அட்வான்ஸ் பே பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இப்போ 3 டேஸ் கழிச்சு போனோம். ஹெல்மெட் எப்படிங்க இருக்கு, நல்லா இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஹெல்மெட்டுக்கு வைசர் வராது. இதுக்கு தனியா காகுல்ஸ்னு ஒன்று வாங்கணும். அது வந்து 600, 700, 800 அதுக்கு மேல அபோல இருக்கும். ஆஃப் ரோடிங் அப்பதான் சரி.
நான் சொன்ன அந்த காகுல்ஸ் இதுதான். இது நிறைய வெரைட்டிஸ்ல வருது, நிறைய கலர்ல வருது. ஒயிட், பிளாக், கலரா வரும். இதுவும் பிராண்டடுக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அந்த காகுல்ஸ் வந்து ஹெல்மெட் கலருக்கு நான் வாங்கிட்டேன். 600 அபோவ் தான் வரும். அந்த காகுல்ஸ் போட்ட உடனே லுக்கு இந்த காகல்ஸ் வந்து எப்படி ஃபிட் பண்ணணும்னா அதுல வந்து ஒரு எலாஸ்டிக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த எலாஸ்டிக் வந்து வெளிப்புறமா வர மாதிரி பண்ணணும். ஹெல்மெட்டுக்கு மேலே போட்டு பேக்கில் வந்து வர மாதிரி பண்ணணும். கேமராமேனை போட்டு பார்க்க சொன்னேன். திரும்ப இந்த பக்கம் திரும்ப போதுண்டா. அப்புறம் அமௌண்ட் பே பண்ணலான்னு பே பண்ணுறதுக்கு போயிட்டேன். அட்வான்ஸ் 2000 கொடுத்துருந்தேன். நான் கையில் ஒரு 2000 கொடுத்தேன். மிச்ச பேலன்ஸ் நான் ஃபோனில் சென்ட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் கேமராமேனுக்கிட்ட இருந்து ஃபோன் வாங்கி ஃபோனில் சென்ட் பண்ணிட்டேன் மிச்ச பேலன்ஸை. கேமராமேனை அப்படியே போட்டுக்கிட்டான். நான் இப்படியே தான் நான் ஊர் உள்ள வரையும் வரப்போகிறேன், நம்ம ஊர் வரைக்கும்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டே கழட்டல. நம்ம ஊருக்கு போனதுக்கு அப்புறம் என் ஊர் பசங்க ரியாக்ஷன் மட்டும் பாருங்க. அப்புறம் அந்த அண்ணாக்கு டாட்டா சொல்லிட்டு வெளியே வந்து ஷூ போட்டுட்டு வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆனா அதுக்கு முன்னாடி பழைய பஸ் ஸ்டாண்டு போயிட்டோம். அன்னைக்குன்னு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை சண்டே மார்க்கெட்டு. நம்ம கடை நம்ம கடை எங்கன்னா ஒருத்தர் நிக்க வரலாம். இங்க செகண்ட் ஹேண்ட்ல எல்லா பொருளுமே கிடைக்கும். நான் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருந்த சைக்கிள் இப்போ ரிப்பேர்ல இருக்கு. அதுக்காக ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கலான்னு நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் புதுசா வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நம்ம வாங்கின ஹெல்மெட் அவன் போட்டு பார்க்குறான் கைஸ். இவன் தான் வண்டி கொடுத்தான். நாங்க வண்டி ரிட்டர்ன் கொடுக்கும்போது தான் போட்டு பார்த்தான். ஹெல்மெட் நல்லா இருக்குன்னு சொன்னான். வாலிபால் விளையாடுற பிரதர்ஸ் எல்லாம் பார்த்தாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நானும் வாலிபால் பிளேயர் தாங்க, லிப்ரோங்க. அப்புறமா தாங்க வீட்டுக்கே போனேன்.